நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேறுகால மருந்து குழம்பு எப்படின்னு பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடாக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகு மட்டும்தான், அதனால் மிளகு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். 15 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல்லு பூண்டு. இதை நல்லா வதக்கி ஆற வச்சு ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாத்திரத்தில் எண்ணெய் மீதம் அப்படியே இருக்குது, அது சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, வச்சு வச்ச பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்குங்க போதும். நல்லா கொதி வரட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் ஒரு முட்டை கூட உடச்சி ஊற்றிருக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். குழம்பு ரெடி.